பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம். 2 தீமோத்தி chapter 2 verse 13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். If we are faithless, he remains faithful. அநேக நாட்கள் நம்ம கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். கர்த்தர்கிட்ட நிறைய நாட்கள் சொல்லி ஜெபிச்சிருப்போம், அப்படிதானே? ஆண்டவரே இயேசப்பா, உங்களுக்காக நாங்கள் நிறைய காரியங்கள் நாங்கள் செய்வோம். ஆண்டவரே இயேசப்பா, உங்களோட அதிக மணி நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் செபிப்போம், தேசத்துக்காக செபிப்போம். ஆண்டவரே இயேசப்பா, அதிகாலையில் உங்களை தேடுவோம்னு சொல்லி நிறைய நாட்கள் நம்ம முடிவு எடுத்திருப்போம். ஆனால் அநேக நாட்கள் அப்படி முடிவு எடுத்தும் பிசாசு விரித்திருக்கிற வலையில சிக்கி கொண்டு அநேக நாட்கள் நம்ம உண்மை இல்லாதவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்காம கர்த்தரை எதிர்த்து, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம உண்மை இல்லாதவர்களாக நம்ம என்ன செய்வோம்? வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். நான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் திட்டம் நான் உங்களுக்கு அறிவித்தேனோ, என்னென்ன திட்டங்கள்லாம் நான் உங்ககிட்ட நான் சொன்னேனோ, எல்லாவற்றையும் அந்த வாக்கு தத்தங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பாதுகாக்கிறார். நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். நமக்கு எந்த ஒரு சின்ன விபத்துகள் கூட வராதபடி அவர் பாதுகாக்கிறார். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம சிக்கி கொள்ளாதபடி அவர் நம்மளை எச்சரிக்கிறார். அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாள்ல நீங்க கர்த்தருக்காக வாழ உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே இயேசப்பா, உங்களுக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை கொண்டு பயன்படுத்தும். ஆண்டவரே இயேசப்பா, நாங்க உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட நீங்க ஆண்டவரே இயேசப்பா சொன்ன எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. உண்மையுள்ளவராக நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்களும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, நாங்க இந்த நாள்ல ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராக இருந்து ஆண்டவரே இயேசப்பா எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை வழி நடத்துகிறீங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து தகப்பனை செபிக்கிறோம். உண்மை உள்ளவர்களாக வாழ, உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரே இயேசப்பா உங்களை தேடுகிற பிள்ளையாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கொண்டு நீங்க பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். உங்களை கொண்டுதான் அந்த காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா உங்களை கொண்டுதான் செய்வார். நீங்க உண்மையுள்ளவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை வெறுத்து ஒதுக்க மாட்டார். உங்களை சரிப்படுத்தி அவர் கேட்ட பிள்ளையாக உங்களை மாற்றி அவர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த திட்டங்களை நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.